சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பேட் கேர்ள் படத்தினுடைய ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். வர்ஷா பரத் அவங்களுடைய இயக்கத்துல வெற்றிமாறனோட புரொடக்ஷன்ல பேட் கேர்ள் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அந்த படம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் டிராமா அப்படின்னு தான் படத்துடைய கான்செப்ட். ஒரு பசங்க வியூல இருந்தே நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வளர்ந்து வரான், காலேஜ் ஒர்க் எல்லாமே போறான். அவனோட வியூ எப்படி இருக்கும், பொண்ணுங்களை அவன் எப்படி பார்க்கறான், லவ் பண்றான், அவனுடைய செக்ஸுவல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு எல்லாமே காட்டுவாங்க. இது ஒரு பொண்ணோட வியூ. இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு பையனோட வெயின்ஸ் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அவனை எப்படிலாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, பக்கத்தில் கிட்ட வந்தாலே ஒரு ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்குலாம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், நம்ம நோட்டீஸ் பண்ண விஷயம் எல்லாமே காமிச்ச படம் தான் பேட் கேர்ள் அப்படிங்கிறது தான். படத்தினுடைய டிஓபி பிரீதா ஜெயக்குமார் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ராதா ஸ்ரீதர், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அமித் திரிவேதி. இவங்களுடைய ஒர்க் தான் படத்தில் நின்று பேசும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா வர்ஷா அப்படிங்கிறது ஒரு நல்ல கிராஃப்ட்மேன் தான். அவங்க எந்த அளவுக்கு அந்த வெற்றிமாறன் அவங்களுடைய சாயல் லைட்டாக இங்கேயும் இருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு எடிஷன் போல்டாக சொல்றாங்க. நம்ம இது சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம போல்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயம் கிளியரா சொல்லியிருக்காங்க. யாருக்கு இது அடிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. மியூசிக் டிஓபி பார்க்கும்போது மியூசிக் நல்லா டாமினேட் பண்றாங்க. இப்போ ஒரு சில படங்களுக்கு அனிருத்துடைய இசை எப்படி இருக்கோ, ஒரு நார்மல் சீனியுமே அனிருத் எலிவேட் பண்ணுவார். அந்த மாதிரி இது டபுள் மடங்கு எலிவேட் ஆயிருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான் அப்படிங்கிறது. எடிட் வைஸ் நான் டிஃபரன்ஸ் பார்த்தேன். என்னன்னா ஒரு சீன் சொல்லும் போது டைலாக்காவே சொல்ல வேணாம், நாங்கள் சீனா போட்டுறேன் அப்படிங்கிற பண்ண விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபோன் கால் வரும், இவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட பேசும்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை குயிக்காக வந்துட்டு போகும். அது பார்க்கும்போது ஓகே, ஒரு சில விஷயம் ஒரு இடத்துல சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும். அது ரிப்பீட்டிவாக வரும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. இன்னொன்று சீன்ஸ் ரிப்பீட்டிவ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு போர்ஷன் வருது, அங்கே அந்த எபிசோட் முடியுது அப்படிங்கும் போது முடிஞ்சது, பிரேக் விட்டாங்க. திரும்ப அந்த நம்ம சன் டிவியில் போடுவாங்க, ஒரு சீன் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த சீன் ரீவைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு அப்படிங்கிறது தான். அவங்க சொல்ல வர விஷயத்த போல்டாக சொல்லியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் அஞ்சலி அண்ட் ஆக்ட்ரஸ் சாந்தி பிரியா, ஹீரோயின் அண்ட் ஹீரோயினோட அம்மா, இவங்களோட ஆக்டிங் ஆக்டிங்கே கிடையாது, எங்கேயுமே அப்படியே லைவா வாழ்ந்திருக்காங்க இந்த படத்துல. டப்பிங் தான் படத்துல நின்று பேசும் அப்படிங்கிறது தான் எனக்கு. என்னன்னா ஹீரோனுடைய டப்பிங் டைரக்டர் வர்ஷா பரத் கொடுத்திருக்காங்க. சாந்தி பிரியா அவங்களுக்கு ஆர்த்தி வெற்றிமாறன் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டப்பிங் வைஸ் என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், அந்த மாடுலேஷன் எப்படிலாம் காமிச்சா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ரியல் லைஃப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஹீரோயின் ஒரு போல்டான வயசை கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் அந்த லைட்டாக ஒரு கீச்சு குரல் இருக்கணும். அது எப்படிலாம் மாடுலேட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறது கிளியராக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஹிர்து ஹாரன் அவர் படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோவாக வராரு. இவர் நம்ம தக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தா தெரியும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். இதுலேயுமே சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான், ஒரு சின்ன எபிசோட் தான் வருவார். அதுலேயுமே அவருடைய பெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறது தான். இன்னொரு சீன் பார்க்கும்போது இந்த சீனில் ஏதோ ஒன்று நடக்குமா அப்படிங்கும்போது அங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொன்ன படம் தான் பேட் கேர்ள். ஒரு ஆஃப் பீட் படம் தான். நீங்க பெருசா நமக்கு ஒரு கமர்ஷியலா ஸ்கிரீன் பிளே இருக்கும் அந்த மாதிரி நினைச்சு போகாதீங்க. நானும் அப்படி நினைச்சு போகும்போது தான் இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வர கருத்தை சொல்றேன், அது நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்களுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிற மாதிரி தான் வர்ஷா சொல்லியிருக்காங்க. பேட் கேர்ள் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. இந்த படம் இந்த மாதிரி இருக்கும், இல்லை இவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் அண்ட் இவங்க கொடுக்குற கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒன்று சொல்ல போகுது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அன்னோன் சைட் ஆஃப் ஒரு கேர்ள், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல லைஃப் எப்படி இருக்கு, லவ் பண்றாங்க, லிவிங்ல இருக்காங்க, யார் கூட வேணா பேசலாம், இண்டிபெண்டா என்ன சொல்றாங்க, இண்டிபெண்டா இருக்க முடியுமா, அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு காட்டின படம் தான் பேட் கேர்ள். என்னை பொறுத்த வரைக்கும் இது பேட் கேர்ள் கிடையாது, குட் கேர்ள் தான். அடுத்த ரிவ்யூல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.